துவாவை வந்து 5 தினமும் டெய்லியும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்க சொன்னாங்க. அந்த துவா வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஓடிட்டு இருக்கீங்க. அதாவது யாருதான் யாராவது எனக்கும் என்னுடைய கண்களுக்கு என்னுடைய பிள்ளையையும் என்னுடைய பிள்ளைகளையும் கண்குளர்ச்சியாக என்னை ஆக்கி வைராமானே அப்படின்னு. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை ஓடிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்ஷால்லா அல்லாஹ் வந்து அந்த பிள்ளைகளை வந்து உங்களுடைய கண்கள் இளையத்திற்கு வந்து ரொம்ப அழகான ஒரு பிள்ளையாகவும் அதை ஆக்கியிருக்கோம். பிள்ளைகளை வந்து அவங்க சொன்னது இன்னொரு சாராம்சம் என்னன்னா, நம்ம மதரசா கிடைக்கணும், ஸ்கூல் கிடைக்கணும், அந்த பிள்ளைங்க கட்டிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு நாம வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து டீச்சர்ஸ் கிட்டயோ மற்றவங்க கிட்டயோ போடாம நாமே வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கணும். நம்ம பிள்ளைக்கு எப்படி இருக்கணும், என்கிட்ட என் பிள்ளை வந்து ரொம்ப கோவப்படாம தன்மையா தனிமா பேசணும் அப்படின்னா நானும் அந்த பிள்ளைகிட்ட அதே மாதிரி பேசுவேன். என்னைய பார்த்துட்டு என் பிள்ளை கற்றுக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சுய சிந்தனை நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது சிஸ்டர் ரசூல் சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்காமா? எனக்கு புரியுது, உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் டாக் வந்து தமிழ்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து வரக்கூடிய டாக்டர் வந்து நம்ம வந்து தமிழ்ல ஏற்பாடு பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. எல்லாமே நியூக்ளியஸ் ஃபேமிலி ஆயிடுச்சு. ஸோ பிள்ளைங்களை வந்து முந்தி ஒரு ஜென்ரேஷன் முந்தி நம்ம இருந்த மாதிரி மற்ற ஜென்ரேஷன் இருக்க மாட்டேங்குது. அதாவது தாய் பிள்ளைகள் எல்லாம் வந்து அனுசரிச்சு கசின்ஸ் ஒரு சர்க்கிளுக்கு மேலே பிரத்தியாக நினைக்கிறதோ லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்குதுவோ இல்லைன்னா தெரியலைன்னு சொல்லிடுவோ போக மாட்டேங்குது. ஸோ நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் கல்யாணம் செஞ்சு தான் போடுவோம். இருந்தாலும் அந்த முந்தைய ஜெனரேஷனோட இருக்கிற அளவுக்கு இல்லாட்டியும் ஒரு அளவுக்காவது இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அது வந்து எப்படி வந்து வலுப்படுத்த முடியும்னு ஒரு அபிப்பிராயத்தையும் bonding a bit further. That's when it starts. Okay, I grown up already. Nowadays, நிறைய விஷயங்கள் வந்து சின்ன குழந்தையாவே இருக்க போதே நம்ம அதை இன்ஸ்டில் பண்ணி ஆரம்பிக்கணும். இப்போ பாண்டிங் இல்ல சொல்ல போது ஓ என்னை விட்டு விலகி போறாங்க, என்கிட்ட பேச மாக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்றாங்கன்னா ஏன் சின்ன வயசுல அவங்க ஏதாவது செய்ய போது நம்ம எப்படி அவங்கள டிசிப்ளின் பண்றோம் அதுலயும் அது ரொம்ப முக்கியம் இருக்கு. ஸோ அவங்க ஏதாவது செய்ய போது நம்ம கோவப்படுறது வந்து தவறு இல்லை. ஆனா அதான் சொல்லல, நம்ம அந்த கோவப்பட போது ஏசிடுறோம், திட்டிடுறோம், அதுக்கப்புறம் சொன்னா நம்ம அப்படி விட்டுட்டு போயிடுவோம். அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். நீங்க கோவப்பட்டு ஏதாவது பேசினா ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. அப்புறமேல நீங்க அறிவீங்களா, ஐயோ நான் கோவமா ஏதாவது பேசிட்டேன், நான் கோவமா சொல்லிட்டேன், அப்படி செஞ்சிடக்கூடாது, பிள்ளை மனசு ஏதாவது பட்டிருக்கோம், அவன் பிள்ளை வந்து வேற மாதிரி இல்லை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு திருப்பி பிள்ளைங்கிட்ட போய் நம்ம சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்கலாம், தவறே இல்லை. ஏன்னா நீங்க மன்னிப்பு கேட்க போது அந்த பிள்ளைங்கள்கிட்ட வந்து நீங்க ஒரு வேல்யூ சொல்லி கொடுக்குறீங்க. இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக், இட்ஸ் ஓகே டு சே சாரி. அதே மாதிரி அந்த பிள்ளையும் ஏதாவது தவறு செய்ய போது, அம்மா நான் தப்பு செஞ்சுட்டேன், ஐம் சாரி, நான் செய்யக்கூடாதுன்னு அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் நீங்கள் அப்போ அந்த உணர போது பிள்ளைங்கள்கிட்ட போய் கேளுங்க, அம்மா நீ இப்படி செஞ்ச, எனக்கு கோவம் வந்துச்சு, சரி இப்போ நான் வந்து உன்கிட்ட பேச போகிறேன், ஏன் அப்படி செஞ்ச, ஏன் அதை தூக்கி போட்ட, நட்டு ஏன் நீ அந்த மாதிரி வார்த்தையை பேசினேன்னு. எஸ் கரெக்ட். சின்ன வயசுலேயே அந்த கான்வர்சேஷனை நீங்கள் உருவாக்குனா தான் அது வளர வளர அந்த லிங்க், அந்த அட்டாச்மெண்ட் உங்ககிட்ட இருக்கும். எப்படி அன்பா அழகா பாசிட்டிவாக நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் அதில் தான் அந்த ஸ்ட்ரெங்தனிங்கே இருக்குது. ஸோ சின்ன வயசில் நம்ம அப்படி அதை விட்டுட்டா அவங்க டீனேஜராக வாழ்ந்துட்டோன்னே அப்போ நம்ம பிடிக்க முடியாது. அதனால எவ்வளோ தூரத்துக்கு அவங்க குழந்தையாகவே இருக்க போதே பாசமாக பேசுறது, அன்பான வார்த்தைகள் பயன்படுத்துறது, அது மட்டும் இல்லை சொல்லிக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது பேசுனா உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கோபமாக்குனா கோவப்படலாம், தப்புன்னு இல்லை. ஆனால் நீ என்ன செய்கிற, அந்த கோபத்தை வச்சு நீ என்ன செய்கிற, திட்டுறியா, அடிக்கிறியா, ஃப்ரெண்ட் டாய்ஸ் தூக்கி வீசினா நானும் எடுத்து டாய்ஸை வீசுவேன், அப்படி செய்யலாமா, செய்யக்கூடாதுன்னு அந்த வேல்யூவை இன்ஸ்டில் பண்ணுங்க. எப்படி மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் அந்த அந்த உங்களோட குழந்தை எப்படி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் பேசலாம், அன்பாக பேசலாம். இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட் இன்னைக்கு அழுதுகிட்டே இருந்தா ஸ்கூலில், ஏன் அழுதா, என்ன ஆயிட்டு, நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் போய் ஏதாவது ஆதரவு சொன்னீங்களா, இல்லாட்டி நீங்கள் போய் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா, ஆசிரியர் என்ன செஞ்சாங்க, டீச்சர்ஸ் என்ன செஞ்சாங்கன்னு அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனை உருவாக்க போது அந்த பிள்ளைங்களுக்கும் தெரியும்,
இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஓகே இப்படி பேசணும் இப்படி நடந்திருக்கும்னு அவங்களுக்கு ஒரு லேர்னிங் பாயிண்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் சின்ன வயசுலேயே நம்ம அந்த இது இன்ஸ்டில் பண்ண முடியுமோ இன்ஸ்டில் பண்ணால் தான் இன்ஷா அல்லாஹ் அவங்க வளர போது அந்த க்ளோஸ்னஸ் அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும். அப்பப்போ அந்த கிஃப்ட் அண்ட் டேக் வேணும் கண்டிப்பாக. அந்த டீனேஜ்னு வரும்போது அவங்களுக்குன்னு டீனேஜ் கூட இல்லை, இப்போ 10 வயசுலேருந்து எனக்கு இது வேணும் அது வேணும் கேஜெட்ஸில் தான் இருப்பாங்கன்னு. இந்த ஒரு கேஜெட்ஸும் ஒரு இப்போ ரொம்ப கஷ்டமானது. அதனால தான் சின்ன வயசில் இருக்க போது இதை கொடுக்காதீங்க, தொலைபேசியே கொடுக்காதீங்க. ஏதாவது காட்டினா கூட கொஞ்ச நேரம் காட்டிட்டு எடுத்து வச்சிருங்க. இல்லாட்டி ஒரு மியூசிக் ப்ளே பண்ணணும்னா எனக்கு குழந்தைக்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்கும், பரவாயில்ல ஹெட்ஃபோனில் அந்த மியூசிக்கை தட்டி விட்டுட்டு ஃபோனை காட்டாதீங்க, ஃபோன் வச்சிருங்க, ஸ்பீக்கரில் ஓடட்டும். அந்த மியூசிக் தானே கேட்குறாங்க, அந்த விஷுவல்ஸை பார்க்கலையே. ஸோ அந்த மாதிரி செய்யலாம். இல்லாட்டி இதே இந்த ஹோல் திங் கொடுத்துட்டு இந்த மியூசிக்கை பாரு இது பார்த்துன்னா அதே இதாகிடும். ஆமாம், காட்டுக்கூடாதுல காட்டலாம். ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டம், கேஜெட்ஸ் எல்லாமே இருக்குது, கஷ்டம் தான். ஆனால் காட்டலாம், இல்லைன்னு இல்லை. ஒரு லிமிட்டேஷன், எல்லாமே ஒரு லிமிட்டேஷன், ஒரு மாடரேஷன். எப்போ காட்டணும் எப்போ நிப்பாட்டணும் நீங்கள் அதை செட் பண்ணால் தான் அந்த குழந்தைக்கும் தெரியும், அந்த பிள்ளைக்கும் தெரியும். ஓகே இன்றைக்கி என் டைம் 30 மினிட்ஸ் தான், 30 நிமிஷம் தான் நான் டிவி பார்க்க முடியும், அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் டிவியில் நான் மற்ற இது செய்யணும்னு அந்த அந்த குழந்தைக்கு தெரியும். அந்த ஒரு ருட்டீன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போது தான் வளர வளர அப்போ அவங்களுக்கும் அந்த கண்ட்ரோல் பவுண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பவுண்ட்ரிஸ் அவங்களுக்கு தெரியும். ஓகே இது இவ்வளோ தூரம் தான் எனக்கு கிடைக்கும், இவ்வளோ தூரம் நான் செய்ய முடியும்னு. ஸோ அது சின்ன வயசுலேயே அதை இன்ஸ்டில் பண்ண ட்ரை பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். Regarding the question on bonding, right, and also I think a little bit about the children feeling like we are the enemy. I would always say that it goes back to us as parents. So the question is always this: how do we react when our children make mistakes? So if I always say this, and I think this is a very normal thing in our families, that when we make mistakes, right, the people that we are very afraid of is usually our mother and our father, because we feel like they hold the most judgment towards us. So when I make a mistake, I ask myself, do I want to tell my mother and my father first as a child? So imagine this: if you are a child, all of you, age 10 to 18 years old, you make a mistake, a big mistake, small mistake. You ask yourself, would you go to your parents to tell them